உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமாக பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னென்னா நாங்கள் நடிச்சிட்டு வைக்கல எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார். எப்படி எடுக்க போகிறேன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் ஈன்ற பொழுதில் பெரிதிரவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமாக அந்த சீனை காட்டினார். நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்போ தான் வந்து ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம்னா, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை, கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதில் 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரோ அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாற்றுறதுக்காகத்தானே பவன் ஜோதி, கரெக்டா அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுறதுக்காக நடக்கிறது தான். அதனால் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் ஹீரோயின் நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன்.